வணக்கம். இது உங்களின் கதைச்சரம் சேனல். இன்று நாம் காணவிருப்பது கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம். அதிகாரம் 18. அசோகபுரத்தில். காஞ்சி மாநகரத்திலிருந்து 7 காத தூரத்தில் தில்லைப்பதிக்கு போகும் மார்க்கத்தில் அசோகபுரம் என்னும் ஊர் இருந்தது. இந்த ஊரின் மத்தியில் பரதகண்டத்தை ஒரு குடை நிழலில் ஆண்ட சக்கரவர்த்திகளுக்குள்ளே ஒப்புயர்வற்ற தர்ம சக்கரவர்த்தியான அசோகவர்த்தனர் தேசமெங்கும் நிலைநாட்டிய ஸ்தம்பங்களில் ஒன்று கம்பீரமாக நின்றது. ஒரு காலத்தில் இந்த அசோக ஸ்தம்பத்தை சுற்றியிருந்த புத்த விகாரங்களில் 1000 புத்த பிக்ஷுக்கள் வாசம் செய்தார்கள். புத்த மதத்தைச் சேர்ந்த கிரகஸ்தர்கள் வாழ்ந்த ஆயிரக்கணக்கான வீடுகளும் இருந்தன. மாலை நேரத்தில் புத்த சைத்தியங்களில் பகவான் புத்தருக்கு ஆராதனை நடக்கும் பொழுது தூபங்களில் இருந்து எழும் நறுமண புகையானது ஊரெல்லாம் கவிந்திருக்கும். நூற்றுக்கணக்கான பூஜை மணிகள் கனகனவென்று ஒலித்துக் கொண்டிருக்கும். புத்தரின் சந்நிதியில் ஆயிரக்கணக்கான தீபங்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கும். பிக்ஷுக்களும் கிரகஸ்தர்களும் கையில் புஷ்பம் நிறைந்த தட்டுக்களை ஏந்திக் கொண்டு பத்தி பத்தியாக சைத்தியங்களுக்கு போய்க் கொண்டிருப்பார்கள். அத்தகைய அசோகபுரமானது இப்பொழுது பாழடைந்து நிர்மானுஷ்யமாக கிடந்தது. சைத்தியமும் விகாரமும் சேர்ந்தமைந்த ஒரே ஒரு கட்டிடத்திலே மட்டும் ஒரு சிறு தீபத்தின் ஒளி காணப்பட்டது. மற்ற கட்டிடங்கள் இடிந்து தகர்ந்து பாழாக கிடந்தன. இடியாத கட்டிடங்களில் இருள் சூழ்ந்திருந்தது. 900 ஆண்டுகளுக்கு முன்னால் அசோக சக்கரவர்த்தியால் நிலைநாட்டப்பட்ட தர்ம போதனை ஸ்தம்பம் மாத்திரம் தாவல்யமான சந்திரிகையில் தர்மத்துக்கு என்றும் அழிவில்லை என்பதை ஸ்தாபித்துக் கொண்டு தலை தூக்கி நின்றது. இத்தகைய அசோகபுரத்துக்கு இருட்டி 2 நாழிகைக்கு பிறகு ஆயனரும் சிவகாமியும் மற்றவர்களும் வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் அசோகருடைய ஸ்தம்பத்தின் அருகில் வந்த பொழுது ஆயனர் வானை நோக்கி நெடிதோங்கி நின்ற அந்த ஸ்தம்பத்தை அண்ணாந்து நிலா வெளிச்சத்தில் பார்த்தார். அதுவரை அவர்களுக்குள் நிலவிய மௌனத்தை கலைத்துக் கொண்டு, ஆஹா, அசோக சக்கரவர்த்தியை! எத்தகைய சர்வோத்தமர்! உலகத்திலே தோன்றும் அரசர்கள் சக்கரவர்த்திகள் எல்லோரும் அசோகரை போன்றவர்களாக இருந்தால் இந்த பூ உலகம் எவ்வளவு ஆனந்தமயமாக இருக்கும்! யுத்தம் எண்ணத்திற்கு, பகைமை எண்ணத்திற்கு, ஒருவருடைய இரத்தத்தை ஒருவர் சிந்துவது எண்ணத்திற்கு பூ உலக மாந்தர்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து கொண்டு அஹிம்சையை மேற்கொண்டு ஆனந்தமாக வாழலாகாதா என்றார். அப்பொழுது சிவகாமி குறுக்கிட்டு, அப்பா, இதென்ன? சற்று முன்னாலேதானே உங்களுக்கும் கத்தி எடுத்துக்கொண்டு யுத்தம் செய்ய ஆசை உண்டாவதாக சொன்னீர்கள். இப்பொழுது அன்பு, அஹிம்சை, ஆனந்தம் என்கிறீர்களே. உங்களுடைய மனது இப்படி சஞ்சலம் அடைந்து நான் பார்த்ததே இல்லை என்றாள். உண்மைதான் சிவகாமி, என் மனது இப்பொழுதெல்லாம் ஒரு நிலையில் இல்லை. புத்த பகவான் இந்த உலகத்தில் அன்பின் ஆட்சியை நிலைநாட்ட பார்த்தாரே, அவருடைய பிரயத்தனம் ஏன் வீணாகப் போயிற்று என்பதை நினைத்து என் மனம் சஞ்சலப்படுகிறது என்றார் ஆயனர். பிக்ஷு அப்பொழுது வாய் திறந்து, ஆயனரே, புத்த பகவானுடைய போதனை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் மனித குலத்திற்கு இன்னும் ஏற்படவில்லை. அதற்கு என்ன செய்வது என்றார். யாரும் எதிர்பாராதபடி குண்டோதரன் சம்பாஷணையில் கலந்து கொண்டு, மனித குலம் என்னும் பொதுப்படையாகச் சொன்னால் என்ன பிரயோஜனம் அடிகளே? பிராணிகளிலே புலியும் இருக்கிறது, பசுவும் இருக்கிறது, ஜந்துகளிலே பாம்பும் இருக்கிறது, அணிலும் இருக்கிறது. அதுபோலவே மனிதர்களுக்குள்ளும் எத்தனையோ வித்தியாசம் இருக்கிறது. மௌரிய வம்சத்து அசோகவர்த்தனரை போலவேத்தான் நமது மகேந்திர பல்லவரும் தம் ராஜ்யத்தில் அன்பு மதத்தை ஸ்தாபிக்க முயன்றார். யுத்தம் என்பதே வேண்டாம் என்று நினைத்தார். அதை கெடுப்பதற்கு ஒரு புலிகேசியும் ஒரு துர்விநீதனும் ஒரு பாண்டியனும் புறப்பட்டு வந்தால் மகேந்திர பல்லவர் என்ன செய்வார்? பூலோகத்தில் பாம்பு இருக்கும் வரையில் கீரிப்பிள்ளையும் இருக்க வேண்டியதுதான். கீரிப்பிள்ளை இல்லாவிட்டால் மனிதனாவது தடியை எடுத்து பாம்பை அடித்துத்தானே தீர வேண்டும் என்றான். அடே அப்பா, நமது குண்டோதரன் இவ்வளவு வாசலகன் என்று எனக்கு தெரியவே தெரியாதே என்றார் ஆயனர். புத்த பிக்ஷுவோ அருவருப்புடனும் ஆத்திரத்துடனும் அவனை நோக்கினார். சிவகாமி, குண்டோதரன் சொல்வது நியாயம் அப்பா. உலகத்தில் பொல்லாதவர்கள் இருக்கும் வரையில் அவர்களை அடக்கக்கூடிய புருஷர்களும் வேண்டுமல்லவா என்றாள். ஆம் சிவகாமி, ஆமாம். அது மட்டுமல்ல, உலகத்திலே எல்லாம் அன்புமயமாக போய்விட்டால் வீரம் என்பதே இல்லாமல் போய்விடும். வீரம் இல்லாத உலகம் என்ன உலகம்? அப்புறம் கதை ஏது, காவியம் ஏது, கலைதான் ஏது என்றார் ஆயனர். குண்டோதரன், குருவே, நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த அசோக ஸ்தம்பம் இங்கே வெறும் ஸ்தம்பமாக நின்று கொண்டிருப்பதில் யாருக்கு என்ன பிரயோஜனம்? இதிலுள்ள உபதேசத்தை படித்து அதை பின்பற்றி நடப்பார் யார்? இந்த ஸ்தம்பத்தை என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்லட்டுமா என்று கூறிக்கொண்டே குண்டோதரன் ஸ்தம்பத்தை கையினால் தட்ட அது டான் டான் என்று ஒலி செய்தது.
பின்னர் நல்ல எஃகினால் செய்திருக்கிறது. இதை கொள்ள நூலையில் போட்டு உருக்கி வாள்களாகவும் வேல்களாகவும் செய்ய வேண்டும். இந்த ஸ்தம்பத்தை உருக்கினால் குறைந்தபட்சம் 10,000 வாள்களும் வேல்களும் செய்யலாம் என்றான் குண்டோதரன். அசோக ஸ்தம்பத்தின் அருகில் மேற்கண்ட சம்பாஷணை நடந்து கொண்டிருக்கையில் நாகநந்தி சற்று முன்னாலேயே நடந்து சென்று அருகிலே இருந்த புத்த விகாரத்தை அடைந்தார். அதே சமயம் விகாரத்துக்குள்ளே இருந்து வயோதிக பிக்ஷு ஒருவர் கையில் தீபத்துடன் வாசலில் வந்தார். அந்த தீபத்தின் வெளிச்சத்தில் விகாரத்தின் வாசலில் நின்று கொண்டு பிக்ஷு குண்டோதரன் கொண்டு வந்த ஓலையை படித்தார். அப்பொழுது அவருடைய முகத்தில் உண்டான மாறுதல்களை தீபச் சுடரின் சிவந்த ஒளியில் பார்த்து கொண்டிருந்த வயோதிக பிக்ஷுவே பயந்து போனார் என்றால் மற்றவர்கள் பாராததே நல்லதாக போயிற்றென்று சொல்ல வேண்டும். நாகநந்தி ஓலையை படித்து முடித்ததற்கும் ஆயனர் முதலியோர் விகாரத்தின் வாசலில் வந்ததற்கும் சரியாக இருந்தது. உடனே அவர் தமது குரலில் அமைதி வருவித்துக் கொண்டு மற்றொரு பிக்ஷுவை பார்த்து, சுவாமி, இவர்கள் எல்லாம் 5-6 தினங்கள் தங்கியிருக்கும்படி நேரிடலாம். அதற்கு வேண்டிய சௌகரியங்களை செய்து கொடுக்க வேண்டும் என்று கூறினார். பின்னர் ஆயனரை பார்த்து சொன்னார், ஆயனரே, உம்முடைய சீடனுக்கு உண்மையில் நான் நன்றி செலுத்த வேண்டும். இந்த ஓலையில் மிகவும் முக்கியமான விஷயம்தான் அடங்கியிருக்கிறது. இதை கொண்டு வந்தவனை ஏரியிலே தள்ளிவிட்ட போதிலும் ஓலையை கொண்டு வந்தான் அல்லவா? இந்த ஓலையில் அடங்கிய விஷயத்தை கவனிப்பதற்காக நான் அவசரமாக போக வேண்டியிருக்கிறது. திரும்பி வருவதற்கு 2-3 நாட்கள் ஆனாலும் ஆகலாம். அதுவரையில் நீங்கள் இங்கேயே சுகமாக தங்கியிருங்கள். இந்த பிக்ஷு உங்களுக்கு வேண்டிய சௌகரியங்களை செய்து கொடுப்பார். மேலும் உங்களுக்கு ஒத்தாசையாக குண்டோதரனும் வந்து சேர்ந்து விட்டான் அல்லவா? இந்த கடைசி வாக்கியத்தை சொல்லும் பொழுது குண்டோதரனுடைய மார்பையே கீறி உள்ளே பார்ப்பது போல பார்த்த நாகநந்தி மறுகணம் சிவகாமியை நோக்கி கனிவு ததும்பிய குரலில், சிவகாமி, உங்களை அழைத்து கொண்டு வந்து இப்படி நடுவழியில் விட்டுவிட்டு போகிறேனே என்று நினைக்காதே. மிகவும் அவசர காரியமானதால் போகிறேன். சீக்கிரத்தில் திரும்பி வந்து உங்களுடன் சேர்ந்து கொள்வேன் என்றார். அநேகமாக எல்லா புத்த விகாரங்களிலும் உள்ளது போல இந்த பாழடைந்த விகாரத்திலும் நடுவில் புத்தர் சந்நிதி இருந்தது. 2 பக்கத்திலும் பிக்ஷுக்கள் வசிப்பதற்குரிய அறைகள் இருந்தன. ஒரு பக்கத்து அறைகள் ஆயனருடைய குடும்பத்துக்காக ஒழித்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் தங்களுடைய அறைகளுக்கு சென்ற பிறகு இன்னொரு பக்கத்திலிருந்து 2 அறைகளுக்கு நாகநந்தி சென்றார். தோற்றது யார்? சிவகாமி அன்றிரவு வெகு நேரம் வரையில் தூக்கம் வரவில்லை. அன்று குண்டோதரன் கூறிய விஷயங்கள் எல்லாம் எண்ணி எண்ணி பார்த்து கொண்டிருந்தாள். குமார சக்கரவர்த்தியை பற்றி நாகநந்தி கூறிய அவதூறுகளைத்தான் முழுதும் நம்பிவிட்டதை நினைத்து வெட்கினாள். நாகநந்தியின் பேரில் அவளுக்கு கோபமாக வந்தது. அவருடைய பொய்மொழிகளை குறித்து கேட்டு அவரை ஏளனம் செய்ய வேண்டுமென்ற அவள் மனதில் பொங்கிக் கொண்டிருந்தது. இத்தகைய எண்ணங்களுக்கிடையில் மாமல்லரின் விருப்பத்தின்படித்தான் ஆரண்ய வீட்டில் இல்லாமல் தாம் அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இங்கு வந்ததை எண்ணி அவளுக்கு பெருத்த கவலை தோன்றிக் கொண்டிருந்தது. பின்னர் இது அவ்வளவு மன்னிக்க முடியாத குற்றமாக மாமல்லர் கொள்ள மாட்டார் என்று அவளே தன்னைத்தானே ஆறுதல் செய்து கொண்டாள். இவ்விதமாக பலவாறாக சிந்தித்துக் கொண்டிருந்த கடைசியில் தன்னை அறியாது மேலிட்டு வந்த களைப்பினால் கண்ணயர்ந்தாள். அவள் அரை தூக்கமாக இருந்த பொழுது சமீபத்தில் எங்கேயோ பெரும் கூக்குரலை கேட்டு தூக்கி வாரி போட்டுக்கொண்டு எழுந்திருந்தாள். கவனித்து கேட்ட பொழுது குய்யோ முறையோ என்று குண்டோதரன் ஓலமிடும் சத்தமும் அத்துடன் டக் 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 என்று குதிரை பாய்ந்து செல்லும் சத்தமும் கலந்து கேட்டன. அயர்ந்து தூங்கிய ஆயனரை சிவகாமி எழுப்பினாள். இருவரும் வாசலில் பார்த்த பொழுது அங்கே ஓலமிட்டு கொண்டிருந்த குண்டோதரன், ஐயோ குருவே, என்னுடைய குதிரையை பிக்ஷு திருடிக்கொண்டு போய்விட்டான் என்று கூச்சலிட்டான். ஆயனர் அவனுக்கு, அப்பனே, அந்த குதிரை உன்னுடையதல்லவே என்று சமாதானம் சொல்லி பார்த்தார். குண்டோதரன், அப்படித்தான் நாகநந்தி குதிரையை திருடிக்கொண்டு போனாரே, என்மேல் எண்ணத்திற்காக பாம்பை போட வேண்டும் என்று அலறினான். அது என்ன சமாசாரம் என்று ஆயனர் கேட்டதற்கு குண்டோதரன் கூறிய விவரமாவது, புத்த பிக்ஷு ரகசியமாக எழுந்து வந்து வாசலில் கட்டியிருந்த குதிரையை அவிழ்த்து அதன் மேல் ஏறிக்கொண்டார். அதே சமயத்தில் தற்செயலாக கண் விழித்த குண்டோதரன் ஓடிப்போய் குதிரையை பிடித்தான். பிக்ஷு தம் கையில் இருந்த ஒரு பையை அவிழ்த்து அதற்குள் இருந்து எதையோ எடுத்து அவன் மேல் வீசினார். அது ஒரு நாகப்பாம்பு என்று கண்டதும் குண்டோதரன் அலறிக்கொண்டு அப்பால் ஓட குதிரையை விட்டுக்கொண்டு பிக்ஷு போய்விட்டார். குண்டோதரனுடைய வார்த்தையில் ஆயனருக்கும் சிவகாமிக்கும் நம்பிக்கை உண்டாகவில்லை. ஏதோ உளறி கொட்டுகிறான், ஒருவேளை கனவு கண்டானோ என்னவோ என்று நினைத்தார்கள். குண்டோதரன், குருவே, என்னுடைய அருமை குதிரையை விட்டுவிட்டு என்னால் இங்கே இருக்க முடியாது. எப்படியாவது திரும்ப பிடித்து கொண்டு வந்து சேர்வேன் என்று சொல்லிவிட்டு குதிரை போன திசையில் அவனும் ஓடி மறைந்தான். ஆயனரும் சிவகாமியும் அசோகபுரத்திற்கு வந்து புத்தவிகாரத்தில் வசிக்கத் தொடங்கி 5 தினங்கள் ஆயின. முதல் 3 நாள் விசேஷம் ஒன்றும் நடைபெறவில்லை. சிவகாமிக்கு பொழுது போவது கஷ்டமாக இருந்தது.
ஆயனருக்கோ அதைவிட கஷ்டமாக இருந்தது. ஆனால் புத்த பிக்ஷுவின் துணையை நம்பி வந்தவர்களாதலால் அவருடைய யோசனை இல்லாமல் மேலே எங்கே போவது என்பதை ஆயனரால் நிச்சயிக்க கூட முடியவில்லை. குண்டோதரன் கூறிய விவரங்களை கேட்ட பிறகு சிவகாமிக்கு மேலே போகும் ஆவலே இல்லாமல் போய்விட்டது. திரும்பி காஞ்சிக்கு போனால் என்ன என்ற எண்ணம் அடிக்கடி தோன்றியது. இந்த நிலைமையில் அவர்கள் அசோகபுரத்திற்கு வந்த 4ஆம் நாள் இரவு சில அபூர்வ சம்பவங்கள் நடைபெற்றன. அன்று அஸ்தமன நேரத்தில் எங்கேயோ வெகு தூரத்தில் வான்முகட்டின் அருகில் இடைவிடாமல் இடி இடிப்பது போன்ற சத்தம் முதலில் வெகு லேசாக கேட்டது. உற்று கேட்க கேட்க சத்தம் அதிகமாகி வந்ததாக தோன்றியது. சற்று நேரத்திற்கெல்லாம் அதுவே சமுத்திர கோஷம் போல துணிக்கத் தொடங்கியது. முதலில் தூரத்திலிருந்து சமுத்திரம் வர வர நெருங்கி வருவது போலவும் இருந்தது. திடீரென்று சத்தம் பெரிதாகி அருகிலே நெருங்கி பல்லாயிரம் பேர் தடதடவென்று ஓடி வருவது போன்ற சத்தமாக மாறிற்று. ஆயனரும் சிவகாமியும் உள்ளே இருந்து வாசற்பக்கம் ஓடி வந்து பார்த்தார்கள். சற்று தூரத்தில் மரங்களின் இடுக்கு வழியாக சிதம்பரம் சாலை தெரிந்தது. அதிலே அநேகம் பேர் தலைகால் தெரியாமல் ஓடிக்கொண்டிருந்த காட்சி புலப்பட்டது. அந்த கூட்டத்தின் நடுவே அம்பாரி வைத்த பெரிய யானை ஒன்று அதிவிரைவாக நடந்து சென்றது. அதை சூழ்ந்து 7-8 குதிரைகளும் சென்றன. குதிரைகளின் மேல் ஆயுத பாணிகளான ஆட்கள் இருந்தார்கள். அதே கூட்டத்தில் ஒரு புறத்தில் உயரமான கொடிமரம் ஒன்றை தூக்கி கொண்டு ஓடிய சிலர் காணப்பட்டார்கள். அந்த கொடி தாறுமாறாக கிழிந்திருந்தது. அதற்கு பிறகு அன்றிரவெல்லாம் 10 பேராகவும் 50-100 பேராகவும் அதற்கும் மேற்பட்ட கூட்டமாகவும் அடிக்கடி சாலையில் மனிதர்கள் தடதடவென்று ஓடிய சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. சில சமயம் அசோக ஸ்தம்பத்தை சுற்றி கொண்டு புத்த விகாரம் இருந்த பாழும் வீதி வழியாகவும் சில கூட்டத்தார் ஓட்டமும் நடையுமாக சென்றதை சிவகாமி கவனித்தாள். இதையெல்லாம் பற்றி சிவகாமி ஆயனரை கேட்க, அவர் எங்கேயோ யுத்தம் நடந்திருக்கிறதம்மா, யுத்தத்தில் ஒரு கட்சி தோற்றுவிட்டதாக தெரிகிறது, தோற்றவர்கள்தான் இப்படி நிலை குலைந்து ஓடுவார்கள் என்றார். அப்பா, தோற்றவர்கள் பகைவர்களாகத்தான் இருக்க வேண்டும், ஓடுகிறவர்களை பார்த்தால் பல்லவ வீரர்களாக தோன்றவில்லை அல்லவா என்றாள் சிவகாமி. நாம் என்னத்தை அம்மா கண்டோம், இருட்டிலே என்ன தெரிகிறது, மாமல்லர் படைத்தலைமை வகித்த கட்சி ஜெயித்திருக்க வேண்டும் என்றுதான் நானும் கருதுகிறேன் என்றார் ஆயனர். இவ்வளவு தடபுடலும் இரவு முடிந்து பொழுது விடுவதற்குள்ளாக நின்றுவிட்டது. சூரிய உதயத்திற்கு பிறகு சத்தம் சந்தடி ஓட்டம் ஒன்றுமே இல்லை. சிவகாமி புத்தவிகாரத்தின் வாசலில் நின்று சாலையை நோக்கிய வண்ணம் இருந்தாள். யாராவது அந்த பக்கம் வரமாட்டார்களா? வந்தால் நேற்று இரவு நிகழ்ச்சிகளை பற்றி அவர்களிடம் விசாரிக்கலாமே என்று காத்திருந்தாள். சூரியன் உதயமாகி ஒரு ஜாமம் இருக்கும். காலையிலிருந்து குடிக்கட்டிருந்த நிசப்தம் சட்டென்று கலைந்தது. சாலையோடு குதிரைகள் பாய்ந்து வரும் சத்தம் கேட்டது. அடுத்தாற்போல குதிரைகளும் காணப்பட்டன. அப்பா, எவ்வளவு குதிரைகள்! 10, 50, 100, 1000 கூட இருக்கும் போலிருக்கிறதே. அவ்வளவு குதிரைகள் மீதும் வேலும் வாளும் பிடித்த வீரர்கள் எவ்வளவு உற்சாகமாக அமர்ந்திருக்கிறார்கள். அந்த குதிரைப்படையின் மத்தியில் ஒரு கம்பீரமான கருநீர குதிரையின் மேல் ஒரு வீரன் ரிஷபக் கொடியை தூக்கி பிடித்து கொண்டிருப்பதை கண்டதும் சிவகாமியின் உள்ளமும் தோள்களும் பூரித்தன. அவள் நினைத்தபடியே பகைவர்கள்தான் தோற்று ஓடுகிறார்கள் என்றும் பல்லவ சைனியம்தான் ஓடும் பகைவர்களை தொடர்ந்து செல்கிறதென்றும் தீர்மானித்துக் கொண்டாள். அந்த பெரிய குதிரைப்படை சாலையோடு போய் சற்று நேரத்திற்கெல்லாம் 2 தனி குதிரைகளும் அவற்றின் பின்னால் ஒரு ரதமும் விரைந்து வருவது காணப்பட்டது. இது என்ன விந்தை! அந்த 2 குதிரைகளும் ரதமும் சாலையிலிருந்து குறுக்கே திரும்பி அசோக ஸ்தம்பத்தையும் சிவகாமி இருந்த புத்த விகாரத்தையும் நோக்கி வருகின்றனவே. குறுக்கு வழியாக அந்த தெருவில் புகுந்து சென்று சாலை ஏறி முன்னால் போன குதிரைப்படையை பிடிப்பதற்காக இவர்கள் இப்படி வருகிறார்கள் போலிருக்கிறது. ஆஹா, அந்த முதல் குதிரை மேல் வருகிறது யார்? தன் கண்கள் காண்பது உண்மையா? சிவகாமியின் இருதயம் அப்படியே நின்றுவிடும் போல் இருந்தது. ஆம், அதன் மேல் வந்தவர் மாமல்ல நரசிம்மர்தான். விகாரத்தின் வாசலில் நின்ற சிவகாமி திடீரென்று மாமல்லரை குதிரை மீது பார்த்ததும் எங்கிருந்தோ எதனாலோ அவளுடைய கண்களில் கண்ணீர் வந்து நிறைந்து விட்டது. உணர்ச்சி மிகுதியினாலும் காரணம் தெரியாத நாணத்தினாலும் சிவகாமி சட்டென்று திரும்பி உள்ளே போவதற்கு காலை எடுத்து வைத்தாள். அதே சமயத்தில் ஹா என்ற குரல் ஒலியும் ஏகமாக வந்த குதிரையை திடீரென்று இழுத்து பிடித்து அது தட் தட் என்று கால்களை தட்டிக்கொண்டு நிற்கும் சத்தமும் கேட்டன. சிவகாமி வீதி பக்கம் திரும்பி பார்த்தாள். மாமல்லருடைய கண்கள் தீவிரமான நோக்குடன் அவளுடைய நெஞ்சையே ஊடுருவது போல பார்த்தன. அந்த பார்வையில் சொல்ல முடியாத வியப்பும் மகிழ்ச்சியும் அளவு கூடாத அன்பும் ஆத்திரமும் கலந்திருந்தன. இதெல்லாம் ஒரே ஒரு கணம்தான்.
மறுகணத்தில் குதிரை மீண்டும் காற்றாக பறந்து சென்றது. மாமல்லருக்கு பின்னால் வந்த தளபதி பரஞ்சோதியும் சிவகாமியை பார்த்த போதிலும் அவருடைய குதிரை ஒரு கணமும் நிற்காமல் மேலே சென்றது. அவர்களுக்கு பின்னால் வந்த ரதத்தை கண்ணபிரான் தான் ஓட்டி வருகிறான் என்று தெரிந்ததும் சிவகாமி மீண்டும் வாசற்புறத்தண்டை வந்து நின்று ரதத்தை நிறுத்தும்படி கையினால் சமிக்கையும் செய்தாள். கண்ணபிரான் குதிரைகளை இழுத்து பிடித்து ரதத்தை நிறுத்தினான். குதிரைகள் திடீரென்று நின்றபடியால் அச்சு முறிவது போன்ற சடசட என்ற சத்தத்துடன் ரதம் தடக்கென்று நின்றது. புள்ளலூர் சண்டை. கண்ணபிரான் ரதத்தை விட்டு குதித்து குதிரைகளின் தலைக்கயிறுகளை பிடித்து கொண்டே சிவகாமியை நெருங்கி வந்து, தங்கச்சி, இதென்ன? இங்கே எப்போது வந்தீர்கள்? இது என்ன ஊர் என்று துரிதமாக கேட்டான். சிதம்பரம் போகலாம் என்று கிளம்பி வந்தோம் அண்ணா. வழியில் இங்கே தங்கினோம். இந்த ஊருக்கு அசோகபுரம் என்று பெயராம். அதோ அசோக மகாராஜாவின் ஸ்தம்பம் தெரிகிறதே, நீங்கள் பார்க்கவில்லையா என்றால் சிவகாமி. அதையெல்லாம் பார்க்க எனக்கு இப்பொழுது சாவகாசமில்லை. ஆமாம், நீங்கள் என்னத்திற்காக இவ்வளவு அவசரப்பட்டு கொண்டு யாத்திரை கிளம்பினீர்கள்? அந்த காட்டு வீட்டிலே இந்த யுத்த காலத்திலே தனியாக இருப்பானேன் என்றுதான் கிளம்பினோம். குமார சக்கரவர்த்தியும் தான் எங்களை அடியோடு மறந்து விட்டாரே. என்ன வார்த்தையம்மா சொல்கிறாய்? மாமல்லராவது உங்களை மறப்பதாவது? போர்க்களத்திற்கு போகும்படி சக்கரவர்த்தியிடமிருந்து அனுமதி வந்ததும் முதலில் உங்கள் வீட்டை தேடிக்கொண்டுதானே வந்தோம். வீடு பூட்டி கிடந்ததை கண்டதும் மாமல்லருக்கு என்ன கோபம் வந்தது தெரியுமா? 8 மாதம் எங்களை எட்டி பாராமலே இருந்தவருக்கு கோபம் வேறேயா? போகட்டும், எங்கே இப்படி எல்லோரும் தலைதெறிக்க ஓடுகிறீர்கள்? புள்ளலூர் சண்டையை பற்றி கேள்விப்படவில்லையா என்று சொல்லிக்கொண்டே கண்ணன் ரதத்தில் ஏறினான். ஓஹோ, சண்டைக்கு பயந்து கொண்டா இப்படி ஓடுகிறீர்கள் என்று சிவகாமி பரிகாச சிரிப்புடன் கேட்டாள். இல்லை அம்மா, இல்லை. சண்டைக்கு பயந்து ஓடுகிறவர்களை நாங்கள் துரத்தி கொண்டு ஓடுகிறோம் தங்கச்சி. நீ மட்டும் இங்கேயே இருந்தால் நான் திரும்பி வரும்பொழுது இந்த ரதத்தின் சக்கரத்திலே கங்கபாடி அரசன் துர்விநீதனை கட்டி கொண்டு வருவதை பார்ப்பாய் என்றான். அண்ணா, நான் கட்டாயம் இங்கேயே இருக்கிறேன். மாமல்லரிடம் சொல்லுங்கள் என்று சிவகாமி கூறி மறுபடியும் தயக்கத்துடன், நான் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் மன்னித்து கொள்ளும்படி சொல்லுங்கள் என்றாள். அதே சமயத்தில் கண்ணன் சாட்டையை சுளீர் என்று சொடுக்கவே குதிரைகள் பீத்துக்கொண்டு கிளம்பின. கண்ணன் தலையை மட்டும் திரும்பி ஆகட்டும் என்பதற்கு அறிகுறியாக குனிந்து சமிக்கை செய்தான். மறுகணம் ரதம் மாயமாக பறந்து சென்று விட்டது. அப்பொழுது உள்ளே இருந்து வந்த ஆயனர், சிவகாமி, யாருடன் பேசிக் கொண்டிருந்தாய்? ரதத்திலே போனது யார் என்று கேட்டார். கண்ணபிரான், அப்பா, ரதத்திற்கு முன்னால் குதிரை மேல் மாமல்லரும் பரஞ்சோதியும் போனார்கள். அப்படியா? நாம் அவர்களை விட்டுவிட்டு வந்தாலும் அவர்கள் நம்மை விடமாட்டார்கள் போலிருக்கிறதே. அவர்கள் நமக்காக வரவில்லை அப்பா. நமக்காக அவர்கள் ஏன் வரப்போகிறார்கள்? சிற்பின் வீட்டை தேடி சக்கரவர்த்திகள் வந்த காலமெல்லாம் மலையேறி போய்விட்டது சிவகாமி. அப்படி சொல்லாதீர்கள் அப்பா. கோட்டை விட்டு கிளம்ப அனுமதி கிடைத்தவுடனே மாமல்லர் நம்முடைய வீட்டை தேடிக்கொண்டு தான் வந்தாராம். அப்படியானால் குண்டோதரன் சொன்னது உண்மைதானா? ஆமாம், நாம் வீட்டில் இல்லாமல் போனதில் மாமல்லருக்கு கோபம் என்பதும் உண்மைதான். அதனால்தான் நான் சொன்னேன், இருக்கும் இடத்திலேயே இருப்போம் என்று. நீ பிடிவாதம் பிடித்து தேச யாத்திரை கிளம்ப வேண்டும் என்று ஒற்றை காலால் நின்றாய். அதன் பலனைப்பார். ஆயனருக்கும் மனம் கசந்து போயிருந்தபடியால் இப்படியெல்லாம் பிறர் மேல் குறை செல்வது கொஞ்ச நாள்கதாக வழக்கமாக போயிருந்தது. எனினும் இப்பொழுது அவர் கூறியது உண்மையானபடியால் சிவகாமிக்கும் பெரிதும் வேதனை உண்டாயிற்று. போனதை பற்றி சொல்ல என்ன பயனப்பா? போனது போனதுதானே. ஒன்றுமில்லைதான். இருந்தாலும் இந்த வழியாக போனவர்கள் சற்று நின்று நம்மை பார்த்துவிட்டு போகக்கூடாதா? ஒரு காலத்தில் மாமல்லர் நம்மிடம் எவ்வளவு பிரியமாக இருந்தார். பிரியத்துக்கு இப்போதுதான் என்ன குறை வந்து விட்டதப்பா? இது யுத்த காலம் அல்லவா? அதனால் எல்லோருக்கும் அவசரமாக இருக்கிறது. திரும்பி வரும்பொழுது மாமல்லர் இங்கே வந்து நம்மை பார்ப்பார் என்று கண்ணபிரான் சொன்னான் அப்பா. அந்த மட்டில் சந்தோஷம். ஆனால் எதற்காக இப்படி எல்லோரும் ஓடுகிறார்களாம்? புள்ளலூர் என்னுமிடத்தில் பெரிய யுத்தம் நடக்கிறதாம். ஓஹோ, யுத்த களத்திலிருந்துதான் இப்படி ஓடுகிறார்களாக்கும். ஆஹா, காலம் எப்படி மாறிவிட்டது! உன் காலத்தில் போருக்கு புறப்படுகிறவர்கள் வெற்றி அல்லது வீர சொர்க்கம் என்று உறுதியுடன் கிளம்புவார்கள். போர்க்களத்தில் முதுகு காட்டி ஓடுவதைப் போல கேவலம் வேறொன்றுமில்லை என்று நினைப்பார்கள். அப்பா, இந்த யுத்தத்தில் போர்க்களத்திலிருந்து ஓடியவர்கள் எதிரிகள்தான். அது உங்களுக்கு திருப்திதானே? அதிலே என்ன திருப்தி? சுத்த வீரர்களை வென்று ஜெயக்கொடி நாட்டினால் புகழும் பெருமையும் உண்டு. புறமுதுகிட்டு ஓடுகிறவர்களை துரத்தி ஜெயிப்பதில் என்ன கௌரவம் இருக்கிறது? எந்த வழியிலும் ஆயனரை திருப்தி செய்ய முடியாது என்பதைக் கண்ட சிவகாமி அவருடன் பேசுவதில் பயனில்லை என்று தீர்மானித்து மௌனம் பூண்டாள். இருவருடைய உள்ளங்களும் வெவ்வேறு சிந்தனையில் ஆழ்ந்தன. அன்று சூரியன் அஸ்தமிக்க ஒரு நாழிகை இருக்கும் பொழுது
குண்டோதரன் திடும் பிரவேசமாக வந்து சேர்ந்தான். அவன் எங்கே போயிருந்தான்? புத்த பிக்ஷுவை கண்டுபிடித்தானா? குதிரை திரும்ப கிடைத்ததா என்னும் விஷயங்களை பற்றி ஆயனரும் சிவகாமியும் ஆவலுடன் அவனை விசாரித்தார்கள். அதை ஏன் கேட்கிறீர்கள்? போங்கள். உங்களுடைய சொல்லை தட்டிவிட்டு புத்த பிக்ஷுவை பிடிப்பதற்காக ஓடினாலும் ஓடினேன், நேரே யுத்த காலத்திலே போய் மாட்டிக்கொண்டேன். அப்பப்பா, இந்த மாதிரி பயங்கர யுத்தத்தை நான் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை என்றான் குண்டோதரன். சிவகாமி, என்ன சண்டை? எங்கே நடந்தது? சண்டை முடிவு என்ன ஆயிற்று என்று கேட்டாள். அதன் பேரில் குண்டோதரன் புள்ளலூர் சண்டையை பற்றி விவரமாக கூறினான். பழந்தமிழ் நாட்டின் சரித்திரத்தில் பிரசித்தி பெற்ற அந்த புள்ளலூர் சண்டையை பற்றி இப்பொழுது வாசகர்களும் தெரிந்து கொள்வது அவசியமாகும். வாதாபி புலிகேசியின் சைன்யம் பல்லவ சாம்ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வந்த சில நாளைக்கெல்லாம் கங்க நாட்டு அரசன் துர்விநீதனுடைய சைன்யம் திரண்டு பல்லவ ராஜ்யத்தின் மேற்கு எல்லையிலே வந்து நின்றது. வாதாபி சைன்யத்தினால் பல்லவர் படை முறியடிக்கப்பட்டது என்ற செய்தி வந்ததும் பல்லவ ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க ஆயத்தமாக அந்த சைன்யம் காத்து கொண்டிருந்தது. ஆனால் திடீரென்று துர்விநீதனுக்கு என்ன தோன்றியதோ என்னவோ தெரியவில்லை. ஒரு நாள் கங்க நாட்டு சைன்யம் பல்லவ ராஜ்யத்திற்குள் நுழைந்து விட்டதென்றும் காஞ்சியை நோக்கி முன்னேறி வருகிறதென்றும் தெரிந்தது. இதை அறிந்த மகேந்திர பல்லவர் வடக்கு போர் முனையிலிருந்து குமார சக்கரவர்த்திக்கு கட்டளை அனுப்பினார். திருக்கழுக்குன்றத்தில் உள்ள பாதுகாப்பு படையுடன் சென்று கங்க நாட்டு சைன்யம் காஞ்சியை அணுகுவதற்கு முன் அதை எதிர்க்கும்படியாக சொல்லி அனுப்பினார். இத்தகைய கட்டளைக்காக 8 மாத காலமாக துடிதுடித்துக் கொண்டிருந்த மாமல்ல நரசிம்மர் தளபதி பரஞ்சோதியுடன் உடனே கிளம்பி சென்று திருக்கழுக்குன்றத்தில் இருந்த படைக்கு தலைமை வகித்து நடத்தி சென்றார். காஞ்சி நகருக்கு தென்மேற்கே 2 காத தூரத்தில் புள்ளலூர் கிராமத்து எல்லையிலே 2 சைன்யங்களும் சந்தித்தன. மாமல்லர் தலைமை வகித்த பல்லவ சைனியத்தை காட்டிலும் கங்க நாட்டு சைனியம் 3 மடங்கு பெரியது. ஆனாலும் மாமல்லரின் வீரப்படை கங்க நாட்டு சைனியத்தின் மேல் எதிர்பாராத சமயத்தில் இடி விழுவது போல விழுந்தது. மாமல்லரும் பரஞ்சோதியும் கையாண்ட யுத்த தந்திரங்களும் போர்க்களத்தில் முன்னணியில் நின்று நிகழ்த்திய வீரச் செயல்களும் பல்லவ வீரர்களுக்கு இணையில்லாத உற்சாகத்தையும் துணிச்சலையும் அளித்தன. போர் உச்சநிலை அடைந்த பொழுது கங்க சைனியத்தை மற்றொரு பக்கத்தில் இன்னொரு புதிய படை தாக்குவதாக வதந்தி உண்டாயிற்று. அவ்வளவுதான். அத்தனை நேரமும் ஒருவாறு தைரியமாக போரிட்டு வந்த கங்க சைனியத்தின் வீரர்கள் பீதி பிடித்தது. அவர்களுக்கு உயிர் பிழைத்தால் போதும் என்று கங்க வீரர்கள் சிதறி ஓட ஆரம்பித்தார்கள். கங்க நாட்டரசன் துர்விநீதன் பட்டத்து யானை மேல் ஏறிக்கொண்டு தெற்கு திக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பதாக செய்தி வந்தது. அவனை எப்படியாவது சிறைப்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்து மாமல்லரும் பரஞ்சோதியும் பல்லவ சைனியத்தை சிறு சிறு படைகளாக பிரித்து தெற்கு நோக்கி பல வழிகளிலும் போகச் சொல்லிவிட்டு தாங்களும் அதே திசையில் அதிவேகமாக சென்றார்கள். போர்க்களத்தில் தரிகெட்டு ஓடிய ஒரு குதிரையை கைப்பற்றி அதன் மேல் ஏறிக்கொண்டு குண்டோதரனும் அவர்களை பின்தொடர்ந்து வந்தான். துரதிருஷ்டவசமாக வழியில் அவன் ஏறி வந்த குதிரை காலை ஒடித்து கொண்டது. அதனால் அவன் பின்னால் தங்கிவிடும்படி நேர்ந்தது. குதிரையை அப்படியே விட்டுவிட்டு கால்நடையாக நடந்து அசோகபுரம் வந்து சேர்ந்ததாக கூறி குண்டோதரன் அவனுடைய வரலாற்றை முடித்தான். திருப்பார்கடல். புள்ளலூர் சண்டையை பற்றி குண்டோதரன் கூறிய விவரங்களை கேட்க கேட்க மேலும் மேலும் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்னும் ஆவல் ஆயனருக்கும் சிவகாமிக்கும் பொங்கி பெருகியது. முக்கியமாக போர்க்களத்தில் மாமல்லர் நிகழ்த்திய அதி அற்புத தீர செயல்களை பற்றி கேட்பதில் சிவகாமி அடங்காத தாகம் கொண்டிருந்தாள். குண்டோதரனும் குதூகலத்துடன் அந்த வீர செயல்களை வர்ணித்தான். ஆஹா, போர்க்களத்தில் எதிர்களுக்கிடையில் புகுந்து மாமல்லர் வீர வாளை சுழற்றிய பொழுது எப்படி இருந்தது தெரியுமா? அது வாளாகவே தோன்றவில்லை, திருமாலின் சக்கராயுதத்தைப் போலவே சுழன்று ஜொலித்தது. அந்த வாளில் இருந்து கணந்தோறும் 100 மின்னல்கள் மின்னின. ஒவ்வொரு மின்னலும் ஒவ்வொரு எதிரியின் தலையை துண்டித்து எறிந்தது. இப்படி வர்ணித்துக் கொண்டே இருந்த குண்டோதரன் திடீரென்று நிறுத்தி, குருவே, இந்த விகாரத்தில் இருந்த வயோதிக புத்த பிக்ஷு எங்கே என்று கேட்டான். அப்பனே, நாங்கள் வந்ததிலிருந்து அவர் பெரும்பாலும் இங்கே இருப்பதில்லை. அநேகமாக சைத்தியத்திலேயே இருக்கிறார். தினம் 2 தடவை இங்கே வந்து எங்களுக்கு என்ன வேண்டும் என்று விசாரித்துவிட்டு போய்விடுகிறார் என்றார் ஆயனர். குருவே, அவரை அவசரமாக பார்க்க வேண்டும், பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனான். குண்டோதரன் விகாரத்திலிருந்து கிளம்பி வாசலில் வந்தபொழுது சூரியன் அஸ்தமித்து அந்தி மயங்கிக் கொண்டிருந்த நேரம். ஆனால் அன்று சாதாரண அந்தி நேரமாக காணப்படவில்லை. இரவானது திடீரென்று இருண்டு திரண்டு நாற்புறமும் சூழ்ந்து வந்ததாக தோன்றியது. இதற்கு காரணம் என்னவென்று குண்டோதரன் வானத்தை நோக்கிய பொழுது வடக்கு திக்கில் மைப்போல கருத்து மேகங்கள் திரள் திரளாக மேலே எழுந்து வருவதை கண்டான். ஆஹா,
இன்றிரவு பெரும் காற்றும் மழையும் திருவிளையாடல் புரியப் போகின்றன. பகலெல்லாம் அவ்வளவு புழுக்கமாக இருந்ததற்கு காரணம் இதுதான் போலும் என்று குண்டோதரன் தனக்குள் சொல்லிக் கொண்டான். அவர்கள் தங்கியிருந்த விகாரத்திலிருந்து சற்று தூரத்தில் தனித்திருந்த பாழடைந்த புத்த சைத்தியத்தை குண்டோதரன் நெருங்கிய பொழுது உள்ளே இருந்து பேச்சு குரல் வந்தது. வெளியிலேயே இருள் கவிழ்ந்து சூழ்ந்திருந்த நிலையில் சைத்தியத்திற்குள் குடிக்கொண்டிருந்த அந்தகாரம் எப்படி இருந்திருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டியதில்லை. அந்த கண்ணங்கரிய இருளின் உதவினால் குண்டோதரன் பேச்சுக்குரல் வந்த இடத்திற்கு வெகு சமீபத்தில் போய் மூச்சு கூட கெட்டியாக விடாமல் தூண் மறைவில் நின்றான். பின்வரும் சம்பாஷணை அவன் காதில் விழுந்தது. உடனே இந்த கணமே அவர்களை அழைத்து கொண்டு கிளம்புங்கள். பொழுது விடுவதற்குள்ளாக வராக நதியை தாண்டிவிட வேண்டும். வழியிலுள்ள கிராமங்களில் வண்டி கிடைத்தால் ஏற்றிக்கொண்டு போங்கள். எப்படியும் நாளை சூரிய உதயத்திற்குள் வராக நதியை தாண்டிவிடுங்கள். அவர்கள் கிளம்ப மறுத்தால் தொல்லைதான். ஏதோ ஒரு பிசையினால் நான் போட்ட திட்டமெல்லாம் வீணாக போய்விட்டது. ஆனாலும் புத்த பகவான் அருளால் எல்லாம் ஒழுங்காகிவிடும். அவர்களிடம் எதையாவது சொல்லி புறப்பட செய்யுங்கள். இங்கே பெரிய சண்டை நடக்கப் போவதாக சொல்லுங்கள். இதெல்லாம் ஒன்றும் பலிக்காவிட்டால் திருப்பார்கடல் உடைப்பு எடுத்துக்கொண்டு விட்டதாக சொல்லுங்கள். சுவாமி, இது என்ன சொல்கிறீர்கள்? ஆம், திருப்பார்கடல் ஏற்கனவே அலைமோதி கொண்டிருக்கிறது. புத்த பகவான் கருணையினால் இன்று மழை பெய்தால் கட்டாயம் கரை உடைத்துக் கொள்ளும் என்று கூறி நாகநந்தி தமது ஆழ்ந்த பயங்கர குரலில் சிரித்தார். புத்த பிக்ஷு மேலும் கூறிய மொழிகள் முன்னை காட்டிலும் மெதுவான குரலில் வெளிவந்தன. அப்படியும் அவர்கள் கிளப்பாமல் உடைப்பெடுத்து வெள்ளமும் வந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? விகாரத்தில் இன்னும் ஒரு தெப்பம் மீதி இருக்கிறதல்லவா? அதில் ஏற்றிக்கொண்டு போன மாதம் பார்த்த பாறை மீட்டுக்கு போய் சேருங்கள். மற்றவர்கள் எப்படியானாலும் சிவகாமியை கட்டாயம் காப்பாற்றியாக வேண்டும் தெரியுமா சுவாமி? மேற்படி சம்பாஷணையில் கடைசி பகுதியை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது குண்டோதரனுக்கு நெஞ்சு படபடவென்று அடித்துக் கொண்டது. நாகநந்தியின் சிரிப்பு அவனுடைய தேகத்தை சிலிர்க்க செய்தது. அன்று ராத்திரி ஏதோ பெரிய விபரீதம் ஏற்பட போகிறது என்பதையும் அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு தன்னுடைய தலையில் சாய்ந்திருக்கிறது என்பதையும் அவன் உணர்ந்தான். அந்த காரியத்தில் தனக்கு உதவி புரியும்படி தான் வழிபடும் தெய்வமாகிய பழனிமலையில் வீற்றிருக்கும் முருகக் கடவுளை வேண்டிக் கொண்டான். சம்பாஷணை முடிந்ததும் பிக்ஷுக்கள் இருவரும் சைத்தியத்திலிருந்து வெளியில் வந்தார்கள். அவர்களை பின்தொடர்ந்து குண்டோதரனும் வந்தான். இதற்குள்ளாக மாலை போய் இரவு வந்து நன்றாக இருட்டிவிட்டது. வடகிழக்கிலிருந்து திரண்டு வந்த மேகங்கள் வானத்தை பெரும்பாலும் மூடியிருந்தாலும் தெற்கிலும் மேற்கிலும் இன்னும் சில நட்சத்திரங்கள் தெரிந்தன. சைத்தியத்திலிருந்து வெளியேறிய பிக்ஷுக்கள் ஒருவர் அருகில் இருந்த விகாரத்தை நோக்கி சென்றார். மற்றொருவர் சைத்தியத்தை சுற்றி கொண்டு தென்மேற்கு திசையை நோக்கி சென்றார். ஒரு கணம் குண்டோதரனுடைய மனதில் ஒரு போராட்டம் நிகழ்ந்தது. விகாரத்திற்கு போய் ஆயனருக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டாமா என்று எண்ணினான். ஆனால் என்ன விதமாக எச்சரிக்கை செய்வது? எப்படியும் அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்று மேற்படி பிக்ஷுக்களின் சம்பாஷணையிலிருந்தே நன்கு தெரிந்தது. எனவே அச்சந்தர்ப்பத்தில் தன்னுடைய வேலை நாகநந்தியை பின்தொடர்வதுதான் என்று குண்டோதரன் தீர்மானித்தான். அவ்விதமே அவரை பின்தொடர்ந்து குண்டோதரன் சற்று தூரத்திலேயே நடந்து சென்றான். கொஞ்ச தூரம் போனதும் ஒரு மரத்தின் பின்னால் கட்டியிருந்த குதிரையை அவிழ்த்ததில் நாகநந்தி ஏறிக்கொண்டார். ஆஹா, திருட்டு போன குதிரை மறுபடியும் கிடைக்கப் போகிறது என்று குண்டோதரன் எண்ணிக்கொண்டான். கணத்திற்கு கணம் வேகமாகிக் கொண்டிருந்த காற்றினாலும் இருட்டினாலும் நாகநந்தி குதிரை மேலே ஏறிய போதிலும் மெதுவாகவே போக வேண்டியிருந்தது. எனவே அவரை தொடர்ந்து போவது கஷ்டமில்லை. சில சமயம் குதிரை அடிச்சத்தம் முன்னால் கேட்கிறதோ இல்லை பின்னால் கேட்கிறதோ என்பது சந்தேகமாக இருந்தது. இரண்டு பக்கத்திலும் கேட்பது போலவும் இருந்தது. இது வீண் பிரம்மை என்று எண்ணிக்கொண்டு மேலே சென்றான். ஏறக்குறைய 3 நாழிகை வழிவந்த பிறகு எதிரே நீண்ட மலைத்தொடர் போன்ற ஒரு இருண்ட கரை நெடுந்தூரத்திற்கு நெடுந்தோறும் தென்பட்டது. அதே சமயத்தில் கண்ணை பறிக்கும் மின்னல்களுடனும் அண்டம் அதிரும் இடி முழக்கங்களுடனும் மழை பெய்ய தொடங்கியது. மின்னல் வெளிச்சத்தில் நாகநந்தி மேட்டின் ஓரமாக இருந்த ஒரு மரத்தில் குதிரையை கட்டிவிட்டு அந்த கரையின் மேல் ஏறுவது குண்டோதரனுக்கு தெரிந்தது. அதே இடத்தில் மேட்டின் மீது அவனும் ஏறினான். மழையில் நனைந்த காரணத்தினால் கரையில் மண் சேராகி வழுக்கத் தொடங்கிவிட்டபடியால் மேட்டில் ஏறுவது சுலபமாக இல்லை. கடைசியில் கரையின் அடியிலிருந்து வளர்ந்திருந்த மரத்தின் உதவியால் கஷ்டப்பட்டு ஏறி குண்டோதரன் கரை உச்சி அடைந்த பொழுது பளீரென்று வீசிய மின்னல் வெளிச்சத்தில் ஒரு அபூர்வ பயங்கர காட்சி தென்பட்டது. கரைக்கு அப்பால் இருந்த திருப்பார்கடல் என்னும் ஏரி புயற்காற்றினால் கொந்தளித்தது. ஒரு மகா சமுத்திரத்தைப் போல அலைமோதிக்கொண்டு காட்சியளித்தது. கொந்தளித்து எழுந்த அலைகள் மின்னல் வெளிச்சத்தில் வெள்ளை வெளியேர் என்று ஜொலித்தபடியால் உண்மையிலேயே திருப்பார்கடல் என்னும் பெயர் அந்த ஏரிக்கு அச்சமயம் மிகவும் பொருத்தமாக இருந்தது. அதே நேரத்தில் குண்டோதரன் என்ற இடத்திற்கு சற்று தூரத்தில் அவனுடைய உடம்பின்
இரத்தத்தை எல்லாம் சுண்டச் செய்யும்படியான இன்னொரு பயங்கர தோற்றமும் தென்பட்டது. அலைமோதிய ஏரிக்கரையில் கையை உயரத் தூக்கிக் கொண்டு நின்ற நாகநந்தி ஹ ஹ ஹா என்று பேய்க்குரலில் சிரித்த சத்தமானது புயல் முழக்கத்தின் ஓசையையும் அலைகளின் ஆறாவர ஒளியையும் அடக்கிக் கொண்டு மேலெழுந்தது. நாகநந்திக்கு பக்கத்தில் ஏரிக்கரையை பிளந்து கொண்டு ஒரு சிறு கால்வாய் வழியாக தண்ணீர் ஓட ஆரம்பித்தது. நாகநந்தி அடிகளின் காலடியில் ஒரு மண் வெட்டி கிடந்தது.